அமைச்சர் கே நேரு அவரது சகோதரர் அவரது மகன் உள்ளிட்ட ஆகியோர்களின் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் நம் சென்னையில் உள்ள ஆழ்வார்பேட்டையில் நாம் இருக்கிறோம். ஆழ்வார்பேட்டையில் அமைச்சர் கே நேருவின் மகன் அருண் நேருவிற்கு சொந்தமான நிறுவனத்தில்தான் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். அதாவது இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது காலை அதிகாரிகள் எல்லாமே 7 மணி அளவில் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஆனால் அங்க இந்த நிறுவனம் என்பது பூட்டியிருந்த காரணத்தினால் ஒரு சில மணி நேரங்கள் அமலாக்கத்துறை வெளியிலே காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இந்த நிறுவனம் திறந்த பின்புதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை என்பது செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். சிஆர்பிஎஃப் போலீசார் இங்க துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 5 அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தி வருகிறதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை அதே போல ஆழ்வார்பேட்டையில் நாம் தற்பொழுது சி.வி. ராமன் சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆழ்வார்பேட்டையிலே இதற்கு இன்னும் பக்கத்து இடத்தில் இவர்களுக்கு தொடர்புடைய இடங்களிலும் சோதனை என்பது நடைபெற்று வருவதாக தெரிகிறது. அதே போல தமிழகத்திலும் திருச்சி இது போன்ற பல இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. ஆழ்வார்பேட்டையில் உள்ள GSNR ரைஸ் இண்டஸ்ட்ரியல் இந்த கட்டுமான நிறுவனங்கள் தான் தற்பொழுது சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை முடிவில் என்ன மாதிரி சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறதா, இந்த முறைகேடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் தெரிய வரும். அதேபோல் சென்னையிலுமே MRC நகர், அடையார், தேனாம்பேட்டை போன்ற பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்று வருகிறார்கள். அந்த வகையில் நாம் இங்கே தற்பொழுது GSNR தனியார் கட்டுமான நிறுவனத்தில் நாம் நேரலை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல இங்கே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை என்பது தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை என்பது நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சோதனையின் இறுதியில் தான் என்ன மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, பண முறைகேடுகள் ஏதாவது நடைபெற்றிருக்கிறதா என்பதெல்லாம் குறித்து சோதனை நிறைவு பெற்ற பிறகுதான் நமக்கு தெரிய வரும். பவித்ரா.